தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 8000 ரூபாயை தாண்டியது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 64,080 ரூபாய்க்கு விற்பனை. விரக்தி மற்றும் இயலாமையால் பேசுகிறார் டிடிவி தினகரன். அமமுக தொடங்கப்பட்ட நாளில் இருந்து கட்சி கரைந்து கொண்டே இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பதிலடி. நீங்கள் கட்சி தொடங்கியிலிருந்து உங்களிலிருந்து வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்களே, உங்கள் கப்பலிலே ஓட்டை விழுந்திருக்கிறது, உங்கள் கப்பல் எப்போது மூழ்கும் என்று தெரிந்து கொண்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் உங்களை விட்டு தப்பித்து பிழைத்து அவரவர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று வெளியேறிக் கொண்டிருக்கிறார்களே. திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் பதியில் அவதார தினவிழா கோலாகலம். 193வது அவதார தினவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கடற்கரையோரம் அமைந்துள்ள வைகுண்டரின் அவதார பதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அண்ணாமலை தலைமையில் பாஜக மாநில மையக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து இயக்கம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி வரை வெப்பநிலை உயர்ந்து காணப்படும் என வானிலை மையம் தகவல். 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜமைக்கா நாட்டில் கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட நெல்லை இளைஞர் விக்னேஷின் உடல் 70 நாட்களுக்கு பிறகு இந்தியா வந்தது. திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவரது உடல் சொந்த ஊரான மீனாட்சிபுரத்தில் அடக்கம் செய்யப்படுகிறது. குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே நகைக்கடை உரிமையாளரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற போலி பத்திரிகையாளர்கள் 8 பேரை பிடித்து போலீசார் கைது செய்து விசாரணை. ஹரியானா காங்கிரஸ் நிர்வாகி பெண் கொலை வழக்கில் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. பெண்ணின் உடலை கருப்பு சூட்கேஸில் வைத்து எடுத்துச் செல்லும் கொலையாளி. லடாக்கில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. எங்கு திரும்பினாலும் வெள்ளை போர்வை போல் காட்சியளிக்கும் நகரம். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் நிறுத்தம். கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னை மாநகருக்கு செல்ல இன்று முதல் கூடுதலாக 104 பேருந்துகள் இயக்கம். மத்திய அரசின் கடன் 181 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்றால் அடித்த கமிஷன் எவ்வளவு என அண்ணாமலைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. சீர்திருத்தம் என்ற பெயரில் நம்பர் 1 கடன்கார மாநிலமாக தமிழ்நாட்டை திமுக மாற்றி வைத்திருப்பதாக அண்ணாமலை பதில். சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் மீண்டும் 2 ரயில் சேவைகள் தொடக்கம். 2 வழித்தடத்தை 4 வழித்தடமாக மாற்ற வேண்டும் என பயணிகள் கோரிக்கை. திருவெண்ணைநல்லூர் அருகே எலி பேஸ்ட் கலந்து தேநீர் கொடுத்து காதலனை கொல்ல முயன்ற 19 வயது பெண் கைது. தங்கை முறை என தெரிய வந்து காதலனை காதல் முறித்ததால் வெறிச்செயல். உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை நிறுத்தியது அமெரிக்கா. வெள்ளை மாளிகையில் நடந்த ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் உடனான மோதலை தொடர்ந்து நடவடிக்கை. உலகம் முழுவதும் நடைபெறும் கார்னிவல் கொண்டாட்டங்கள். பிரேசில், கிரீஸ், ஜெர்மனி நாடுகளில் உச்சகட்ட குதூகலம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.